ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க இதுவரைக்கும் ஜாயின் பண்ணலாம் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஏன் அப்டின்னாக்கா, நம்ம வந்து லைவ் அனலைசிஸ் வந்து இங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சார்ட் அனலைசிஸ் எல்லாமே வந்து இங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னாக்கா, 15 ஸ்டாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் பத்தி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து வரும். மாத்தி மாத்தி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ் வந்ததுனா, அடுத்து ஒரு ஸ்டாக் நெகட்டிவா வரும். சம்டைம்ஸ் பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் ஒரு 2, 3 வரும். அண்ட் நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் 2, 3 வரும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இத வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்சுன்னு ஒண்ணு எடுத்திருக்கோம். அதாவது என்னன்னா, வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணணும்ன்றது தான் அந்த சேலஞ்ச். பார்க்கலாம் இந்த சேலஞ்சில நான் வின் பண்றேனா, இல்ல லூஸ் பண்றேனா அப்டின்ட்டு. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண போற முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்னு இருக்கேன் நண்பர்களே. ஸோ இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து மதர்சன் சுமி. ஸோ இவங்க இதுல வந்து இந்த மதர்சன் பார்த்தோம் அப்டின்னாக்கா, இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்டின்னாக்கா, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய டர்க்கில இருக்கிற சப்சிடரியான எஸ்எம்ஆர் பிளாஸ்ட்மேட் மோல்ட் அண்ட் எஸ்எம்ஆர் பிளாஸ்ட்மேட் ஆட்டோமோட்டிவ் அப்டின்ற கம்பெனில அவங்க வந்து ஒரு 25 ஸ்டேக்ஸ் வந்து விட்டு வச்சிருந்தாங்க. அதையுமே வந்து அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து 4.35% கிட்ட ஸ்டாக் உயர்ந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய எக்ஸ்பென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்டின்னாக்கா, இவங்க வந்து இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோலுமே வந்து டர்க்கில வந்து ஃபுல் ஓனர்ஷிப் மூலியமா அவங்க எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னாக்கா, அவங்களோட யூரோப்பியன் ஓஎம்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்றதுல வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி பூஸ்டிங் இருக்குன்றது வந்து தெரியுது. அண்ட் அவங்களோட 2030க்கான விஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து $108 பில்லியன் வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து டார்கெட் பண்றாங்க. அண்ட் 40% வந்து ஆர்ஓசி இருக்கும் ஃபினான்ஷியல் இது 2030ல அப்படின்றதுமே இவங்க வந்து சொல்றாங்க. பிளஸ் வந்து இவங்க வந்து அமெரிக்கன் அண்ட் ஏஷியன் ஓஎம்ஸ்க்கு வந்து இந்த டர்க்கிஸ் கம்பெனி மூலியமா வந்து சப்போர்ட் பண்ண போதாவும் பிளான் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ கரண்டா வந்து அவங்களுடைய நான் ஆட்டோ வெர்டிகல்ஸ்ல வந்து அவங்களுடைய கரண்டா வந்து அவங்க வந்து 5% தான் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அத வந்து அவங்க 25-30% கிட்ட வந்து நான் வெர்டிகல் ஆட்டோல வந்து ஆட்டோமொபைல் இல்லாம மத்த செக்டார்ஸ்ல மத்த ஃபீல்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து 5ல இருந்து 25-30% வரதுக்கு வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ அது அதர் ஃபீல்ட்ஸ்ன்னும் போது எது எதெல்லாம் அப்படின்னாக்கா, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் தான் அவங்க வந்து நான் ஆட்டோ வெர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்டாக் வந்து 4.5% கிட்ட உயர்ந்திருக்கு இன்னைக்கு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுடைய அ நம்மளுடைய பிஎம் மோடிக்கும் அண்ட் யுஎஸ் உடைய இவங்க ட்ரம்ப் அவங்களுக்கும் என்னன்னாக்கா ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து பிளான் ஆயிருக்கு. அதாவது என்னென்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்தியாவுக்கும் யுஎஸ்க்குமான டிஃபென்ஸ் ட்ரேட் டாக்ஸ் வந்து இதுவாயிருக்கு. இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, ஸோ நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யுஎஸ் வந்து இந்தியாலேருந்து ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடா வாங்குவாங்க அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் இதனால வந்து பிஎல் அப்படின்ற ஸ்டாக்குக்கு வந்து ஸோ நெறைய வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும் அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ இத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து 4.5% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இது இந்த ஸ்டாக் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் இருக்கு. 385 வந்து பிரேக் பண்ணிட்டு. ஸோ அதனால இத கொஞ்சம் செக் பண்ணுங்க. அண்ட் இவங்க வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ நியூ ஆர்டர்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட் அதுல எல்லாத்துலயும் வந்து நமக்கு வந்து 3 குவார்ட்டர் இந்த வருஷத்தோடைய 3 குவார்ட்டர்லேருந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைக்குன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அனலிஸ்ட். இந்த ரீசனால தான் இந்த ஷேர் வந்து இன்னைக்கு வந்து ஏறியிருக்கு. அடுத்து வந்து கனரா பேங்க். நண்பர்களே சொன்னா நம்பவே மாட்டீங்க. நேத்து லேட் நைட் தான் நான் பார்த்தேன். இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் வந்து ஈல்டு நல்லா இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம் அண்ட் வீக்கெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 6% ஏறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 6% ஏறினது மட்டும் இல்லாம, பேங்க் நிஃப்டிக்கே வந்து டாப் கெய்னரா இருக்காங்க. பிளஸ் வந்து இவங்க என்ன ரீசன்ஸ்னு பார்க்கும்போது, ஸோ ஒண்ணு வந்து ஜிஎஸ்டி வந்து அவங்களுடைய ஜிஎஸ்டில வந்து டாக்ஸ் ரேட்ட கம்மி பண்ணது ஒரு ரீசன். 2வது வந்து என்னன்னாக்கா, அவங்களுடைய ஸ்ட்ராங்கா வந்து Q1 ரிசல்ட்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுதான் ரீசன். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 1.3 கோடி ஷேர்ஸ் கிட்ட இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே வந்து ஸோ 40 பிபிஎஸ் அதாவது பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து இன்கிரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் 26க்கு. இது வந்து ஒரு மைனர் பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் ஆனா வந்து அனலிஸ்ட் வந்து என்னவா பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 15% கிட்ட வந்து இது உயர வாய்ப்பு இருக்குன்ற மாரி அனலிஸ்ட் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ். இவங்க வந்து இன்னைக்கு வந்து 2% கிட்ட உயர்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்டின்னாக்கா, கம்ப்ளீட்டாவே வந்து ஃபினான்ஸ் செக்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்லா தான் இம்போதைஸ் ஆயிருந்தது இன்னைக்கு. ஸோ வால்யூம்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா, கிட்டத்தட்ட 68.36 லட்சம் ஷேர்ஸ் கிட்ட வந்து இதுவாயிருக்கு. ஸோ இந்த ஷேர்ஸ்ல வந்து பார்க்கும்போது, இன்ஸ்டிடியூஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து நமக்கு வந்து சிக்னல் பண்ணுது. அண்ட் இன்னைக்கு வந்து காமனாவே வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே வந்து சூப்பரா இது பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலா வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன காமிக்குது அப்டின்னாக்கா, இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து இப்போ ஸ்லைட்டா வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்ல வருதுன்றத காமிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாமே வந்து கோயிங் ஃபார்வர்ட்ல இருக்கிறதுனால, ஸோ அனலிஸ்ட்டுமே வந்து என்னன்னாக்கா, கொஞ்சம் வந்து நல்லா இருக்குன்ற மாரி தான் இது பண்றாங்க.
ஆனா வந்து ஸோ ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்ததுனால இது இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்து வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு மைனர் பாசிட்டிவ் நியூஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய டொமஸ்டிக் கிரே சிமெண்ட் கெப்பாசிட்டிய வந்து அவங்க வந்து இன்கிரீஸ் பண்ண போதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா 212.2 எம்டிபிஏ. அதாவது 2000 ஃபினான்ஷியல் இயர் 2027ல வந்து இது வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கரண்ட்டா வந்து அவங்க வந்து 183 கிட்ட இருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல கடந்த வருடம். இத வந்து அவங்க 212 இன்கிரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து என்ன வந்து அவுட்கம் இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் எக்ஸ்பான்ஷன்ல வந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து 32% கிட்ட பிடிப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியுது பை தி ஃபினான்ஷியல் இயர் 28. ஸோ இதனால வந்து ஃபைனான்ஷியல் வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா, ஸோ வருடாந்தோறும் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 30% கிட்ட இதுவாகும், இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களோட இபிடாவுடைய சிஏஜி வந்து ஒரு 25% கிட்ட உயரும் அப்படின்றதுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து டெப்ட் ரிடக்ஷன் பாத் வந்து நோக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 17,700 கோடி கிட்ட இப்போதைக்கு வந்து லோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெப்ட்ட வந்து அவங்க வந்து 10,000 கோடிக்கு வந்து ஃபினான்ஷியல் 27ல வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ ஆப்வியஸா இது கம்மி பண்ணும்போது அதர் ரேஷியோஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதர் ரேஷியோஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற நல்ல ஒரு இன்கம் வரும். பிளஸ் அத வச்சு அவங்க டெப்ட்டையும் அடைப்பாங்க. அடுத்து வந்து எம்&எம். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எம்&எம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஜிஎஸ்டியோட ராலி முடிஞ்சு இப்போ வந்து ஒரு நல்ல செல்லிங் பிரஷர் வந்து நம்ம எம்&எம் ஸ்டாக்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட வந்து 23,00,000 ஷேர்ஸ் கிட்ட இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அனலிஸ்ட் எல்லாமே என்ன பார்க்குறாங்கன்னாக்கா, அவங்களுடைய ஈவி ரேம்ப் அப் வந்து கொஞ்சம் வந்து டிலே இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து மார்ஜின் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அதாவது ப்ராஃபிட்ஸ் வந்து அடி வாங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஷார்ட் டெர்மா பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அண்ட் ஸோ கன்சாலிடேஷனுமே வந்து 3600 ரேஞ்சில வந்து சப்போர்ட் ஜோன் வந்து கன்சாலிடேஷன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோல வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு நண்பர்களே. இதனால இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 1.5% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் இன் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஆல்ரெடி வந்து ஆட்டோ செக்டர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து ஐடி அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 4,50,000 ஷேர்ஸ் கிட்ட இந்த பஜாஜ் ஆட்டோ வந்து ஷேர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இம்பாக்ட்னால என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விசிபிலிட்டி இல்லாம தான் இருக்கு அனலிஸ்ட்டுக்கெல்லாம். ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி இது பண்ணதுனால டூ வீலர்ல வந்து கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோவுடைய ஜிஎஸ்டி இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத. அண்ட் ஃபெஸ்டிவல் அவுட்கம்மே வந்து மியூட்டடா இருக்குன்ற மாதிரி தான் வந்து தெரியுது நமக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ஸோ அவங்களுடைய டிமாண்ட் வந்து டயர் 2 சிட்டீஸ்ல வந்து இந்த ஏர்லி டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அத வச்சு பார்க்கும்போது ஃபெஸ்டிவல் பெருசா இருக்காதுன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து HDFC லைஃப். இதுலயுமே வந்து ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நில் ஆக்கியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டியே கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ இதனால வந்து இன்சூரன்ஸ் செல் பண்ணிட்டு இருக்க அனைத்து கம்பெனியுமே இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ இதனால வந்து இன்னைக்கு வந்து HDFC வந்து 2.2% கிட்ட உயர்ந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா 23,00,000 ஷேர்ஸ் கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ இதனால வந்து நமக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்குன்ற மாரி அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது என்னன்னாக்கா 50லேருந்து 70 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து நியூ பேங்க் அஷ்யூரன்ஸ் அதாவது HDFC வந்து இப்போ HDFC எல்லாருமே வந்து டை அப் ஆகி ஒண்ணா ஆனதுனால, HDFC பேங்க்ஸ்மே வந்து இப்போ HDFC லைஃப்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ வந்து புஷ் பண்றதுனால, இது வந்து ஒரு நல்லாவே வந்து குரோத் இருக்குன்றத வந்து அவங்களுக்கு வந்து சொல்றாங்க. ஏன்னா, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துட்டே இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து 2% கிட்ட உயர்ந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே வந்து பிரைவேட் பேங்க்கான ஆக்சிஸ் பேங்க்கும் சும்மாவே சூப்பராவே வந்து டாப் பெர்ஃபார்மரா தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 10ல வந்து 2 ஸ்டாக் தவிர அதாவது 10 அவுட் ஆஃப் 2 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து எல்லாமே வந்து புல்லிஷ் இதுல தான் போயிருக்கு. அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் தான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லோன் குரோத் வந்து நல்லா இருக்குன்ற மாரி அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது 15% வந்து இயர் குரோத் இருக்கும் ரீட்டெயில்லயும். அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் சைஸ்லயுமே இருக்குன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சின்ன சின்ன லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இயர்ல வந்து 15% உயரும்ன்றது தான் இதோட பாயிண்ட். அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா டெக்னிக்கல் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆன 1075 வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால வந்து என்டிடிவி ப்ராஃபிட்ஸ்ல வந்து அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டா வந்து 1100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்து வந்து எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து 2% கிட்ட உயர்ந்திருக்கு ஸ்டாக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ரீட்டெயில் இதுலயுமே வந்து இந்த ஸ்டாக்லயுமே இதே தான். ரீட்டெயில் அண்ட் எஸ்எம்இ லோன் புக் வந்து அவங்களுக்கு 18% கிட்ட உயர போகுது அப்படின்றாங்க. இது ஏன் வந்து எல்லா பேங்க்குக்குமே வந்து ரீட்டெயில் அண்ட் எஸ்எம்இ சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஆப்வியஸா வந்து ஜிஎஸ்டி கட் நடந்ததுக்கு. ஜிஎஸ்டி கட் நடந்ததுக்கும்போது நெறைய ரீட்டெயிலர்ஸ் நம்மள மாரி கஸ்டமர்ஸ் வந்து நெறைய லோன்ஸ் வந்து வாங்கி நெறைய ப்ராடக்ட்ஸ பை பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோடைய பிளானுமே அதுதான். அதுக்காக தான் வந்து ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு வந்து 1,00,000 கோடி ஷேர்ஸ் கிட்ட வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. எஸ்பிஐ வந்து பிஎஸ்சி பேங்கிங்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கா வந்துட்டு இருக்காங்க. அண்ட் என்டையர் அந்த இண்டெக்ஸ்க்கே இவங்க தான் வந்து முன்னோடியா இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரோக்கரேஜஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கனாக்கா, இன்னும் 15-20% வரைக்கும் ஸ்டாக் மேல போகுன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃபார் தி நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு. சோர்ஸ் வந்து ஈடி நவ். அடுத்து வந்து மாருதி சுசுகி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஆல்ரெடி செம்ம அடி வாங்கிட்டு இருக்கு ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே. இன்னைக்கு வந்து மாருதி சுசுகில வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னாக்கா 1.5% கிட்ட இந்த ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு.
ஸோ இவங்களுடைய நவராத்திரியை பேஸ் பண்ணி உங்களுடைய டயர் 2 சிட்டிஸ்ல வந்து இவங்களுடைய புக்கிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து 4.25 லட்சம் ஷேர்ஸ் கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுடைய ஈவியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஈவியோட லான்ச் டைம்லைன் வந்து அவங்க வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ Q1 ஃபினான்ஷியல் இயர் 27க்கு புஷ் பண்ணியிருக்காங்க. டியூ டு தி சப்ளை செயின் இஷ்யூ அவங்களுடைய பார்ட்ஸ் அதெல்லாமே வந்து இஷ்யூ இருக்குன்றதுனால பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா இல்லாம நெகட்டிவ் நியூஸா வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ அவங்க பிளான் பண்ண லான்ச் தள்ளி போகுதுன்றது ரொம்பவே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஸோ இதனால வந்துனாக்கா இவங்களுடைய ப்ராஃபிட் அடி வாங்குன்றது வந்து தெரியுது. அனலிஸ்ட் எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கனாக்கா, இப்போ போயிட்டு இருக்கிற குவார்ட்டர்ல வந்து அவங்க மார்ஜின் வந்து 60 பேசிஸ் பாயிண்ட் கிட்ட இறங்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலா வந்து நம்ம வந்து இது இருக்கு நமக்கு ஹீரோ மோட்டார்ஸ் காப்ப ஆட்டோ செக்டர்ல. இதுலயுமே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். என்னன்னு பார்க்கும்போது, ஸோ டூ வீலர் சேல்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி கட்னால எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற இம்பாக்ட் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாதனால இந்த அனலிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வந்து இதுவா இருக்காங்க. கொஞ்சம் வந்து ஆ வெளியில இருந்து தான் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி தெரியுது நமக்கு. அண்ட் வால்யூமே வந்து கொஞ்சம் வீக்னஸா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 5 லட்சம் ஷேர்ஸ் கிட்ட இன்னைக்கு வந்து ட்ரேட் அப் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா, கொஞ்சம் வந்து சாஃப்ட் தான் இருக்கு. அதாவது ஸோ ஆஃப்ரிக்கா அண்ட் லேட்டம் டிமாண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த கரன்சி வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது இந்த டாலர், ஐஎன்ஆர் அண்ட் அதர் கரன்சியோடைய வாலட்டிலிட்டி நல்லாவே வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிமாண்ட் வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு. ஸ்லோ டவுன் தான் ஆயிருக்கு. ஷார்ட் டெர்ம்ல பார்க்கும்போது அனலிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, இந்த Q2 பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மியூட்டடா தான் இருக்குன்றாங்க. அண்ட் கைடன்ஸ்மே வந்து காஷியஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்கனாக்கா, நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமான்றத பத்தி கன்சிடர் பண்ணுங்க. மறுபடியும் இந்த ஷேர வந்து Q2 பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லன்னு ஷேர கீழ அடிச்சாங்கன்னா, நம்ம வந்து ரீஎன்டர் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 2% கிட்ட உயர்ந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய சப்சிடரி வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கம்பெனிய அவங்க வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஹோன் பண்ணியிருக்காங்க நேத்து. ஸோ இதனால வந்து என்னன்னாக்கா, அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஏஐ ட்ரிவன் அனலிட்டிக்ஸா தான் இருக்கு. ஸோ ரீட்டெயில் அண்ட் டெலிகாம் செக்டர்ஸ்ல வந்து அவங்களுடைய அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ஏஐ ட்ரிவனா பண்ண போறாங்க. இத வச்சு எந்த மாரி கஸ்டமர்ஸோடைய டேஸ்ட் இருக்கு, பிரிஃபரன்ஸ் இருக்குன்றத அவங்களால நல்லாவே வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேத்த மாரி மார்க்கெட்ல ப்ராடக்ட்ஸ லான்ச் பண்ணி நெறைய ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும்ன்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அப்கமிங் இயர்ல வந்து இவங்க வந்து ஒரு ஐபிஓ வரப்போகுதான்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஃபினான்ஷியல் 27ல. அத வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து இதுவாயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 1.25 லட்சம் 1.25 கோடி கிட்ட இந்த ஷேர்ஸ் வந்து இதுவாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து டாடா கன்சியூமர் இவங்க வந்து கிட்டத்தட்ட 1.73% கிட்ட உயர்ந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஜிஎஸ்டி கம்மியான பண்ணியிருக்காங்க இந்த எஃப்எம்சிஜி செக்டார்ஸ்க்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து மேல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 24 லட்சம் ஷேர்ஸ் கிட்ட ட்ரேட் அப் ஆயிருக்கு இன்னைக்கு. அண்ட் அனலிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ போயிட்டு இருக்கிற குவார்ட்டர்ல வந்து 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் இம்ப்ரூவைஸ் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம் நம்ம. அண்ட் ரூரல் வில்லேஜ் ஏரியாஸ்ல வந்து பார்க்கும்போது, ஸோ இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா வந்து ஃபெஸ்டிவல் டிமாண்டும் வந்துட்டு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது, ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஷன் வந்து 12% வந்து ஈரான் இயர் வந்து எக்ஸ்பேண்ட் இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 12% இம்ப்ரூவைஸ் ஆகுதுன்னா, ஸோ நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும், நிறைய ப்ராஃபிட்ஸ் வருதுன்றது தான் இது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. அடுத்து வந்து இண்டால்கோல வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. இதனால இந்த ஷேர் வந்து 2.25% கிட்ட ஏறி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னாக்கா, அலுமினியம் பிரைசஸ் வந்து ஸோ வேர்ல்டு வைடே வந்து 3% கிட்ட உயர்ந்திருக்கு. 3.25% கிட்ட. ஸோ இது வந்து இண்டால்கோ வந்து ஒரு நல்ல ஒரு ஸோ மேல கொண்டு போகும் கருவியா வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் 37 லட்சம் ஷேர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் நோவாலிஸ் அப்டேட் வந்து என்னன்னாக்கா, இவங்களோட யூஎஸ் சப்சிடரியான நோவாலிஸ்ல வந்து 8% வந்து ஈரானியர் வந்து வால்யூம் growth வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க Q2ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருமே வந்து இவங்க வந்து பிளான் பண்றாங்க. அதாவது 4000 கோடிக்கான கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ்மே வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரான 26-27ல வந்து அவங்க ஸோ இது பண்ணுவாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுன்ற மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.